இன்றைய ஆன்மீக தகவல். இன்னைக்கு சமயபுர மகமாயி அம்மன் கணத்திலே வந்து காத்தருள்கின்ற அற்புதமான தெய்வம் சமயபுர மகமாயி. இந்த சமயபுர மகமாயி அம்மனுடைய மகிமைகள் சாதாரணமல்ல, மிகப்பெரிய சக்திவான். தாய் என்றாலே கருணை வடிவானவள் அல்லவா? தாய் என்றால் நம்முடைய தாய் எத்துணை கருணை உள்ளவள். குழந்தைக்கு ஒன்று என்றால் தாயால் தாங்க முடியாது. அப்படி சமயபுர தாயானவள் நமக்காக பச்சை பட்டினி விரதம் இருக்கின்ற அற்புதமான தெய்வம். பக்தனுக்காக விரதம் இருக்கின்ற ஒரு தெய்வம் என்றால் அது சமயபுர மகமாயி அம்மன். இப்படிப்பட்ட சமயபுர மகமாயி அம்மனுடைய ஆலயம் ரொம்ப அற்புதமான ஆலயம். இந்த ஆலயத்திலே நாம் சென்று வழிபட நம்முடைய முந்தை வினைகள் தீரும், நம்முடைய வறுமை தீரும், செய்தொழிலிலே நல்ல மேன்மை ஏற்படும், அதேபோல் நல்ல வாழ்க்கை துணை அமையும். அதேபோல் கல்யாணம் நடந்து தம்பதிக்குள் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்திருந்தால் சமயபுர மகமாயியை சரணடைந்தால் அவர்கள் பிணக்கு நீங்கி ஒன்று சேர்ந்து விடுவார்கள். இப்படி எத்தனையோ இருக்கின்றது. சமயபுர மகமாயி அம்மனுடைய மகிமையை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு ஆங்கிலேய அதிகாரிக்கு காட்சி தந்து அவருடைய தீர்ப்பையே மாற்றி எழுதி வைத்தவள் சமயபுர மகமாயி அம்மன். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த சமயபுர மகமாயி வரலாறிலே நடந்திருக்கின்றது. திருமாலின் சோதரியாக ஸ்ரீரங்கத்துக்கு அருகிலே அழகாக காவிரி கரையோரத்திலே அமர்ந்திருக்கின்றார் சமயபுர மகமாயி. வேப்பிலையால் வினை தீர்க்கின்ற நாயகி. வருகின்ற வினையையும் வந்த வினையையும் தீர்க்கின்ற அந்த கந்த கடவுள். அந்த கந்த கடம்பனுக்கு சக்தி வேலை வழங்கியவள் இந்த தாய். இந்த கந்த கடம்பனுக்கு வேலை வழங்கியவள் ஆதிபராசக்தி அன்னை தானே. இந்த ஆதிபராசக்தியினுடைய ஒரு வடிவம் தானே இந்த சமயபுர மகமாயி அம்மன். இங்கிருந்து பார்த்தீர்களானால் வயலூர் எம்பெருமான் அருகிலே இருக்கின்றார். ஆக ஒரு பக்கம் சகோதரன், ஒரு பக்கம் உச்சி பிள்ளையார் மூத்த மகன் அமர்ந்திருக்கின்றான் திருச்சியிலே மலைக்கோட்டையிலே. ஒரு பக்கம் சற்று கூப்பிடு தொலைவிலே வயலூரிலே எம்பெருமான் முருகப்பெருமான். இந்த புறம் அகிலாண்டேஸ்வரியாக அழகாக காட்சி தருகின்றாள். இப்படி சமயபுர மகமாயி இருக்கின்ற அந்த ஊரை சுற்றி பார்த்தீர்களானால் தெய்வத்தினுடைய அதிர்வலைகள் மட்டுமே இருக்கின்றது. ஸ்ரீரங்க பெருமாள் அவர் சாதாரண பெருமாள் ஆவர். நாம் கேட்டதையெல்லாம் வழங்குகின்ற வள்ளல். ரங்கா என்று பெருமாளை வணங்கினால், ரங்கா என்று அவரை வணங்கினால் நமக்கு எல்லாவற்றையும் தருபவர் பெருமாள். இப்படி சமயபுரத்தை சுற்றி தெய்வீக அலைகளே இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த சமயபுரத்திலே ஒரு இரவு தங்கி, அதாவது என்ன செய்ய வேண்டும் என்றால் பிரார்த்தனை. அமாவாசை தினத்தன்று சமயபுரம் ஆலயத்திலே தங்கி இருக்க வேண்டும். தங்கி இருந்து மறுநாள் காலை சிறப்பாக குளித்து முடித்து அம்பாளை வணங்கி, நாம் வேறு ஏதேனும் பிரார்த்தனைகள் செய்திருந்தால் மாவிளக்கு ஏற்றுதல், இந்த வேப்பிலை ஆடை, இப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் இருந்தால் அந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றி இந்த அம்மனை வழிபட்டு வந்தால் எப்படிப்பட்ட தொழில் நஷ்டமும் தீரும். எப்படிப்பட்ட தொழில் நஷ்டம் இருந்தாலும். எனக்கு தெரிந்த ஒரு அன்பர் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து விட்டார். எல்லாவற்றையும் இழந்து விட்டார். அப்படி இழந்தவர் இந்த சமயபுர மகமாயி அம்மன் மேல் கொண்ட பக்தி, அயராத பக்தியின் காரணமாக மீண்டும் தான் இழந்ததை அனைத்தையும் பெற்று மிகப்பெரிய செல்வந்தராக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நான் கண்ணால் கண்ட உண்மை அது. மாதா மாதம் அங்கு சென்று விடுவார். அமாவாசை அன்று மாதா மாதம் பிரதி மாதம் அமாவாசை இரவு அங்கு சமயபுரத்திலே தங்கி விடுவார். தங்கி வழிபாடு செய்து வந்தவர்.
இன்றைக்கு மிகப்பெரிய நிலையிலே இருக்கின்றார். காரணம், நாம் நம்பிக்கை வைப்பது அசையாத நம்பிக்கையோடு இறைவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்படி வைத்தால்தான் நம்முடைய வேண்டுதல் பலிக்கும். அவன் இருக்கின்றான், அவள் இருக்கின்றாள், நிச்சயமாக என்னை கைவிட மாட்டாள், என்னை காத்தருள்வாள் என்று மனதார நம்ப வேண்டும். மனதார நம்பி இறைவனிடம் சரணடைந்தால் அந்த தெய்வம் நம்மை ஒருபோதும் கைவிடாது. சமயபுர மகமாயி அப்படிப்பட்ட சக்தியை கொண்டவள். இந்த சமயபுர மகமாயியை இந்த அமாவாசை தினத்தன்று அங்கு தங்கி வழிபட, மாவிளக்கு ஏற்றி வழிபட நமக்கு எப்படிப்பட்ட தொழில் நஷ்டத்தையும் தீர்த்து வைப்பாள், எப்படிப்பட்ட குடும்ப கஷ்டத்தையும் தீர்த்து வைப்பாள், பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்த்து வைப்பாள். அதேபோல் கல்வியிலே நல்ல மார்க் வாங்க முடியவில்லை குழந்தைகள் என்று நினைக்கின்ற பெற்றோர்கள் சமயபுர மகமாயி அம்மன் ஆலயத்துக்கு அழைத்து செல்லுங்கள். நல்ல ஞானத்தை நிச்சயமாக அவள் அருள்வாள். இப்படி சமயபுர மகமாயி அம்மனுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். எண்ணற்ற பெருமைகளை கொண்டது சமயபுர மகமாயி அம்மனுடைய புகழ். நான் சொன்னேன் அல்லவா, ஒரு ஆங்கிலேய அதிகாரிக்கு அருள் புரிந்தாள் என்று. அதேபோல் தன்னை இழிவாக பேசிய ஒரு ஆங்கிலேய அதிகாரிக்கு அம்மை நோய் வரவழைத்து அந்த அம்மை நோயை தீர்த்து வைத்து அவரை தன்னுடைய பக்தராக ஆட்கொண்டாள் சமயபுர மகமாயி. இவையெல்லாம் செப்பேடுகளிலே இருக்கின்றது. ஆங்கிலேயன் இவற்றையெல்லாம் எழுதி வைத்து விட்டே சென்றிருக்கின்றார். இங்கிருந்து சும்மா செல்லவில்லை. நம்முடைய தெய்வத்தினுடைய பெருமைகளை எப்போதுமே நம்முடைய பெருமை நமக்கு தெரியாது. நம்முடைய பெருமையை அடுத்தவர் எடுத்து சொன்னால்தான் நமக்கு தெரியும். நம்முடைய நாட்டிலே எத்தனையோ விஞ்ஞானிகள் இருக்கின்றார்கள், எத்தனையோ மேதைகள் எல்லாம் இருந்திருக்கின்றார்கள். அவர்களை பற்றியெல்லாம் அயல் நாட்டுக்காரர்கள் சொன்னால்தான் நாம் ஒப்புக்கொள்கின்றோம். அவர்களுடைய பெருமை நமக்கு தெரிவதில்லை. அதுபோல் இந்த சமயபுர மகமாயி அம்மனுடைய பெருமைகளை அந்த ஆங்கிலேய அதிகாரி எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கின்றார். அம்பாளை நான் குழந்தை வடிவிலே தரிசித்தேன், எனக்கு கண் கொடுத்த தெய்வம் அவள் என்று அவளை வாயார புகழ்கின்றார் அந்த அதிகாரி. இப்படி சமயபுர மகமாயி அம்மனுடைய புகழ், அவள் செய்த அனுக்கிரகங்கள் எண்ணற்றவை சொல்லிக்கொண்டே போகலாம். அவற்றை சொல்லி முடிப்பதற்கு ஒரு நாள் போதாது. அவ்வளவு பெருமைகள் இருக்கின்றது சமயபுர மகமாயி அம்மனுடைய பெருமைகள். ஆகவே ஏதேனும் பலத்த தொழில் நஷ்டம், குடும்பத்திலே வறுமை, குடும்பத்திலே நிம்மதியின்மை, இப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருக்கின்றது என்றால் சமயபுர மகமாயி அம்மனை சரணடைந்து மாதத்திலே ஒரு நாள் அமாவாசை இரவு அங்கு தங்கி வழிபாடு செய்ய நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளை அவள் தீர்த்து வைப்பாள், நிறைவேற்றுவாள். பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நம்முடைய கட்டங்களை தீர்த்து வைப்பாள் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகவே இந்த பிரார்த்தனையை செய்து எல்லா வளமும் நலமும் பெறுவோம். ஓம் சக்தி என்று சமயபுரத்தாளுடைய பாதங்களை பற்றி கொள்வோம். சமயத்தில் வந்து காப்பவள் சமயபுரத்தாள். ஆகவே அவளை பணிந்து எல்லா வளமும் நலமும் பெறுவோம். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.